ஒரு நிமிஷம் சும்மா அமைதியா உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்க மனசுக்குள்ள குடிகொண்டு உங்களை தினமும் பாதிக்கிறார்களா? அவர் உங்கள நேரடியாக காயப்படுத்துறவரா இருக்கலாம், இல்ல குவையட்லி உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரா இருக்கலாம். ஆனா உண்மையில அந்த மனிதனுக்கு உங்க மேல இருக்கிற பவர் எங்கிருந்து வருது தெரியுமா? அது அவன் ஸ்ட்ரெங்த்ல இருந்து வரல, அது நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்ல இருந்துதான் வருகிறது. நீங்க அவனை மனசுல வச்சுக்கிட்டு அவன் சொன்ன வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு அவன் ஆக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான். ஆனா அந்த கேமை ஒரே ஒரு டிசிஷன்ல நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். அது என்னன்னா ரியாக்ட் பண்ணாதது. இத கேட்கும்போது சிம்பிளா தோணும், ஆனா பிராக்டிகலா பண்ணும்போதுதான் அதன் ரியல் பவர் தெரியும். யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணும்போது உடனே பதில் சொல்லணும் போல தோணும், ஏனென்றா நம்ம ஈகோ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஆனா அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி சும்மா ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் கொடுத்து மூவ் ஆன் ஆயிட்டீங்கன்னா அவர்களுக்கு அது புரியாத ஒரு சிக்னல் ஆகும். இவங்க ஏன் ரியாக்ட் பண்ணல ஒன்னு அவர்கள் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த டவுட் தான் அவர்களை உள்ளுக்குள் டிஸ்டர்ப் பண்ணும். அதே நேரம் நீங்க உங்க எனர்ஜிய சேவ் பண்ணிக்கிறீங்க. இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் மனிதன் யாருன்னா அதிகமா பேசுறவனும் இல்ல, அதிகமா ஃபைட் பண்றவனும் இல்ல, சிச்சுவேஷனுக்கு மேல கண்ட்ரோல் வைத்திருப்பவன் தான். நீங்க அந்த லெவலுக்கு போனீங்கன்னா யாரும் உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு ஆங்கிள்ல பார்ப்போம். எதிரி எப்போ கம்ஃபர்டபிளா இருப்பான் தெரியுமா? நீங்க அவன் லெவல்ல ரியாக்ட் பண்ணும்போதுதான். அவன் பேசுற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அவன் ஆல்ரெடி உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான். ஆனா நீங்க கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணீங்கன்னா, காமா இருந்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டடா நல்லா நடந்தீங்கன்னா அவன் முழுக்க கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அந்த கன்ஃபியூஷன் தான் அவன் வீக்னஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆபீஸ்ல உங்களை கீழே இழுக்க ட்ரை பண்ற ஒருத்தர் இருக்காங்கன்னா நீங்க அவருடன் சண்டை போட்டீங்கன்னா அது அவருக்கு வின். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது அதுதான். ஆனா நீங்க அவருடன் நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு உங்க வேலையில ஃபோகஸ் பண்ணிட்டு சைலண்டா ப்ராக்ரஸ் ஆகிட்டீங்கன்னா அவன் மைண்ட்ல ஒரு ஃபயர் எரிய ஆரம்பிக்கும். நாம் இவங்களை டவுன் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா இவங்க இன்னும் முன்னேறிட்டாங்கன்னு. அது அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கும். இதுதான் சைலண்ட் ரிவெஞ்ச். இது ஷவுட் பண்ணி வெல்லுறதில்லே, இது க்ரோ பண்ணி வெல்லுறது. நீங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் பெரிய கேப் கிரியேட் பண்ணும். அந்த கேப் தான் அவர்களுக்கு அன்பேராப்பிள் ஆகும். இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க சக்சஸ் அடையணும் என்பதற்காக மட்டும் க்ரோ பண்ணாதீங்க. உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக க்ரோ பண்ணுங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உலகமே உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அன்பிரெடிக்டபிலிட்டி. மனிதர்கள் பிரெடிக்டபிளா இருந்தா ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எப்போதும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவர்கள் உங்களை ரீட் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு நாள் பேசுறீங்க, இன்னொரு நாள் சைலண்டா இருக்கீங்க, சில நேரம் கம்ப்ளீட்லி இக்னோர் பண்றீங்கன்னா அவர்கள் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. அந்த அன்பிரெடிக்டபிலிட்டி அவர்களை மென்டலி வீக்கா மாற்றும். அவர்கள் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் என்று தெரியாமல் டென்ஷன்ல இருப்பாங்க. அது அவர்களுக்கு பிகெஸ்ட் பிரஷர். இதே மாதிரி அவைலபிலிட்டியையும் கண்ட்ரோல் பண்ணணும். எப்போதும் எல்லாருக்கும் அவைலபிளா இருந்தீங்கன்னா அது வேல்யூயை குறைக்கும். நீங்க உங்க டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா, பிஸியா இருந்தீங்கன்னா, உங்க பிரைரிட்டிஸ் கிளியரா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரும். அது அவர்களுக்கு இரிட்டேஷன் ஆகும். அவர்கள் உங்களை ரீச் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணும்போது ஃப்ராஸ்ட்ரேஷன் வரும். அந்த ஃப்ராஸ்ட்ரேஷன் தான் அவர்களின் டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட். இப்போ ஹாப்பினஸ் பத்தி பேசலாம். இதுதான் அல்டிமேட் வெப்பன். எதிரி உங்களை அப்செட் பண்ணணும் என்பதற்காக தான் எல்லாம் பண்ணுவான். நீங்க சோகமா இருந்தீங்கன்னா அவன் வின். ஆனா நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் ஹேப்பியா இருந்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டா லூஸ். அது அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயம். எப்படி இவங்க இவ்வளவு காமா இருக்காங்கன்னு அவர்கள் யோசிப்பாங்க. அந்த யோசனை அவர்களை டிஸ்டர்ப் பண்ணும். சில நேரங்களில் அவர்களிடம் நல்லா நடந்துக்கோங்க, அது அவர்களுக்கு கில்ட் கிரியேட் பண்ணும். அந்த கில்ட் அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கும். ஏன்னா அவர்கள் உங்களை ஹார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நீங்க அவர்களுக்கு நல்லா நடந்துக்கிறீங்க. அது அவர்களோட ஈகோக்கு ஷாக். அது அவர்களை வீக்கா மாற்றும். இன்னொரு முக்கியமான விஷயம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க பிசிக்கலா, மென்டலா, ஃபைனான்ஷியலா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா
அது ஒரு சைலண்ட் மெசேஜ் அனுப்பும். நான் என்னோட வாழ்க்கைய பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அது அவர்களுக்கு ஒரு ரிமைண்டர் ஆகும். அவர்கள் இன்னும் அதே இடத்திலேயே இருக்காங்கன்னு. அது அவர்களை உள்ளுக்குள் டிஸ்டர்ப் பண்ணும். கம்பேரிசன் அவாய்ட் பண்ணணும். நீங்க உங்களை அவர்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு எதிரிகள் இருக்கிறது இட்செல்ஃப் ஒரு பிளெஸிங். அது இல்லாம இருந்தா நம்ம growth ஸ்லோவா இருக்கும். யாராவது நம்மள டவுட் பண்ணும்போதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் என்று ஃபீல் பண்ணுவோம். யாராவது நம்மள கீழே இழுக்கும்போதுதான் நம்ம உயரணும் என்று ட்ரைவ் வரும். அந்த ட்ரைவிய நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களை எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு கொண்டு போகும். இல்லனா அது உங்களை டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால எதையும் நெகட்டிவா பார்க்காதீங்க. அத ஃபியூலா யூஸ் பண்ணுங்க. அந்த ஃபியூல் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணும். இன்னொரு விஷயம், பேஷன்ஸ். நீங்க இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்காது. அது டைம் எடுக்கும். ஆனா அந்த ப்ராசஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கர் ஆகிடுவீங்க. அந்த ஸ்ட்ரென்த் தான் பெர்மனன்ட். ஒரு நாள் திரும்பி பார்த்தா நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்மள பாதிக்க வந்தவர்கள் தான் நம்மள பவர்ஃபுல்லா மாத்திட்டாங்கன்னு. அந்த ரியலைசேஷன் தான் பிக்கஸ்ட் விக்டரி. அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு யாரிடம் கோபம் இருக்காது, ஹேட் இருக்காது. நீங்க கால்மா இருப்பீங்க. அந்த கால்ம்னஸ் தான் அல்டிமேட் பவர். அந்த பவர் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். யாராலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுவே ரியல் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் தான் எல்லாரும் தேடுறாங்க. ஆனா சில பேருக்கு தான் கிடைக்குது. நீங்க அதை அச்சீவ் பண்ணணும்னா உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். உங்க ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். உங்க ஃபோக்கஸை கண்ட்ரோல் பண்ணணும். அது ஈஸி இல்ல, ஆனா பாசிபிள். அது பிராக்டிஸ் பண்ணினா வரும். இன்றைக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸ்ல ரியாக்ட் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த ஸ்மால் வின்ஸ் தான் பெரிய மாற்றத்துக்கு லீட் பண்ணும். ஒரு நாள் நீங்க கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் மனிதராக மாறிடுவீங்க. அந்த நாள் வந்ததும் உங்களுக்கு எந்த எதிரியும் த்ரெட் ஆக தோணாது. அவர்கள் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் மாதிரி தோணுவாங்க. நீங்க தான் மெயின் கேரக்டர்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த ரியலைசேஷன் தான் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும். அதனால இனிமேல் யாரையும் வெல்லணும்னு நினைக்காதீங்க. உங்களை பில்ட் பண்ணணும் என்று நினைக்கிங்க. அதுதான் சரியான பாதை. அதுதான் லாங் டேர்ம் விக்டரி. அதுதான் ரியல் சக்சஸ்.